admittance. ஓகே. ஆ Ah. படிங்க. Let IC, IL, and IR be the currents flowing through the capacitor, inductor, and resistor, ம், respectively, in the circuit given below. The AC ம், admittance are given in Siemens S. ம், ம். Uh, ஓகே. which அது one of the following அதை is true? எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை எக்ஸ்பிளைன் லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் Yes, நவ். sir. ரெசிஸ்டன்ஸ்க்கு யூனிட் என்ன? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? Ohm. Ohms. ஓம்ஸ். Ohms. ரெசிஸ்டன்ஸோட 1/R வந்து அட்மிட்டன்ஸ் ஆர் கண்டக்டன்ஸ். Admittance. ஓகே. Okay, sir. அப்போ இதோட யூனிட் வந்து சீமென்ஸ். Ah. ஓகே. கண்டக்டன்ஸோட யூனிட் வந்து சீமென்ஸ். ஆமா, கண்டக்டன்ஸ், அட்மிட்டன்ஸ், இம்பிடன்ஸ் சொல்றோம்ல, அதுக்கு the inverse, the 1/1 reciprocal of impedance is admittance. Okay, sir. Okay. Now Yes, sir. let us do this problem. Now here they have given admittance. They are not given impedance, they are giving admittance. That Yes, sir. means they are not giving 1/j omega c. They are not giving 1/j omega c, whereas they are giving what? 1/1/j omega c. எதனது? j omega c கொடுக்குறாங்க. ஓகே. அதனால தான் இங்க பிளஸ் ஜே வருது. கெப்பாசிட்டருக்கு ஆக்சுவலா மைனஸ் வரணும், இம்பிடன்ஸ்னா மைனஸ் வரணும், பட் இங்க பிளஸ் வருது பிகாஸ் இட் இஸ் அட்மிட்டன்ஸ். ஓகே. 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 இண்டக்டர் வந்து ஜே ஒமேகா எல், ஆனா இங்க மைனஸ் வருது. ஏன்? அட்மிட்டன்ஸ் வந்து 1/j ஒமேகா எல், அதனால மைனஸ் J.1 வருது. ஓகே சார், அது அப்படியே மேல தூக்கி போட்டா மைனஸ்ல வருமா சார் அது? ஆமா, 1/j. ஜே வந்து கீழே போயிடுச்சுன்னா மைனஸ் ஜே ஆகும். ஓகே. ஓகே சார். இங்க வந்து 0.2 சீமென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஆக்சுவலா ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/0.2 பை. ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம், ஆனா அட்மிட்டன்ஸ்ல கொடுக்கறதுனால அவங்க வந்து 1/5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே ஓம் சார், கிடையாது. ஆக்சுவலா அட்மிட்டன்ஸ்னா என்ன அர்த்தம் சார் அது? அட்மிட்டன்ஸ்னா 1 ரெசிஸ்டன்ஸ் பா. நீங்க ரெசிஸ்டன்ஸ் சொல்றீங்களா? Okay, sir. நீங்க யூ ஆர் சேயிங் ரெசிஸ்டன்ஸ்ல இந்த ஒரு yes, sir. ரெசிஸ்டர் வந்து 5 ஓம் சொல்றீங்க. ஆ அது ரெசிஸ்டன்ஸ் சொல்றதுக்கு பதிலா நான் என்ன சொல்லுவேன்னா, இதோட கண்டக்டன்ஸ் வந்து 0.2 சீமென்ஸ் சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே சார். அது கண்டக்டன்ஸ்னா கண்டக்ட் பண்ற கெப்பாசிட்டி. அது வந்து 0.2. ஓகே சார். அந்த 0.2 என்ன? 1 ரெசிஸ்டன்ஸ். ஓகே சார். புரிஞ்சுதா? சார், அப்போனா ஜென்ரலா வந்து அந்த கெப்பாசிட்டர், இண்டக்டர், அந்த ரெசிஸ்டர் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அது 1/, போடணும்ல சார்? அப்போ நம்ம 1/j 0.25. அப்படி போடணும். பட் நான் இன்னொன்னு சொல்றேன். கரண்ட் என்னது? கரண்ட் I is equal to ஐக்கும் விக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஐக்கும் I directly proportional, sir. ஈக்குவல் டு என்னது? V by V/R. R. இல்லைன்னா V into கண்டக்டன்ஸ் ஆர் அட்மிட்டன்ஸ், V into A போடலாம். 1/R A போடுறேன். நேரா அட்மிட்டன்ஸ் கொடுத்தா நேரா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா டிவைட் பண்ணணும், அட்மிட்டன்ஸ் கொடுத்தா மல்டிப்ளை பண்ணணும். Okay. சார், அட்மிட்டன்ஸும் கண்டக்டன்ஸும் ஒண்ணுதானா சார்? ஒண்ணுதான். ஓகே சார். இம்பிடன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் ஒண்ணு தானேல்ல. இம்பிடன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸா ஆமா. இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரியல் நம்பரா இருக்கும். அதே மாதிரி அட்மிட்டன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும், கண்டக்டன்ஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு ரியலா இருக்கும். ஓகே சார். ஓகேவா? இப்போ வந்து சார், அப்போனா வந்து இப்போ இது வந்து கண்டக்டன்ஸ், அட்மிட்டன்ஸும் கண்டக்டன்ஸ் அந்த வேல்யூ வந்து
எவ்வளோ நேரா வோல்டேஜோட உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம், கரண்ட் கிடைச்சிடும். ஆ இப்போ இங்க வந்து இங்க இருக்கிறது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து பேரலா இருக்கு. அப்போ அந்த வோல்டேஜோட இந்த கண்டக்டர் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே சார். அப்போ இது என்னது 1 ∠90. இது இப்போ இந்த ஏசில வந்து 1 ∠90னா இப்போ காம்ப்ளெக்ஸ்ல வந்து இதான் ஃபுல் காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஓகேவா? ஓகே சார். இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். எஸ் ம் Yes, எஸ் சார். sir. ஸோ 2 + 3j எப்படி போடுவீங்க? 1 2 1 2 3. Oh, இதான் 2 + 3j. yes, sir. ரியல் ஓகே, பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட். ஆமா. ஓகே, இதை வேற விதத்திலையும் போடலாம். இது எப்படி போடலாம்னா, இந்த சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு தூரம் இருக்கு சொல்ல முடியுமா? Mm. இது 2, இது 3. அப்ப இது என்ன? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல. Yes, sir. அப்போ 4 இது எவ்வளோ? plus 3 is equal to 4 plus 9 equal to 13, √13, sir. 230. வெரி குட். இதான் இந்த டிஸ்டன்ஸ். சார் இது கட் ஆயிடுச்சு சார். எனக்கு இது இது நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு சார் எனக்கு இப்போ. ஓகே. அப்போ உங்க பேசுறது தெரியுது, கேக்குது. அப்படின்னா நெட்வொர்க் கட் ஆகல. ஓகே, இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த தீட்டா Rank ஆப்போசிட் வந்து எவ்வளோ? ஆப்போசிட் சைடு எவ்வளோ? sir 90 degree, sir. இது இல்ல, இந்த ஆப்போசிட் சைடு எவ்வளோப்பா? இந்த ஆப்போசிட் சைடு 3. yes, sir. அட்ஜசன்ட் 2. சார் ஓகே, ஸோ ஆங்கிள் வந்து tan தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். yes, sir. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். Yes, sir. ஸோ தீட்டா இஸ் tan inverse of 3 by 3/2. yes, sir. இப்படிதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து யூ கேன் ரைட் இட் ஆஸ் போத் இன். இந்த மாதிரி எழுதுறது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த மாதிரி எழுதுறது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். Okay, sir. ஓகே, Yes, sir. now you can what you do is you can write this as √13 angle tan inverse of 3/2 எழுதுனா சேம். இந்த 2 + 3j இப்படி கூட எழுதலாம். 2 + 3j இப்படி கூட எழுதலாம். புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே, இப்போ இங்க பாருங்க. சார் ஆ சார் எனக்கு இப்போ ஆக்சுவலாக இப்போ இது என்னன்னு தெரியல சார். ஏதோ எரர் வெளில போயிட்டேன் சார். நான் இப்போ கொஞ்சம் இது கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த கிராஃப் மட்டும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சார்? பண்றேன். இப்போ இங்க என்ன எழுதிருக்கு பாருங்க. இந்த இந்த இதுல வோல்டேஜ் சோர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. 1 angle 90, sir. ஒன் ஆங்கிள் 90 டிகிரி. 1 ∠90 இப்போ வரைய போறோம். ஓகேவா? நம்ம வந்து Yes, 1 sir. ∠90 வரைய போறோம். ம் எஸ் சார். 1 ∠90 we are going to draw. 1 வந்து from the origin ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க with radius 1. ஓகே, ஓகே சார். அப்புறம்
இங்க x axisல இருந்து you take an angle of 90 degrees. You will get this. So this point is one angle 90. Okay. ஆ Yes. Now you in the other form, how will you write this? எப்படி எழுதுவீங்க? இந்த பாயிண்ட் இப்ப என்னது? இந்த பாயிண்ட் வந்து xy ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட் என்ன சொல்லுங்க? Sir, imaginary x ஆக்சிஸ்ல எவ்வளோ? x-axis. y ஆக்சிஸ்ல இருக்குல்ல, அப்ப x என்னது? 0. x Ah, 0. yes, sir. y எவ்வளோ? இது 1. It is 1. X1, sir. இல்ல y 1. Okay, sir. 0, 1. அப்பனா இந்த பாயிண்ட் வந்து 0 plus 1j. ஓகேவா? Yes. So 1 angle 90 வந்து 1j. 1 angle 90 1j. புரியுதா? எஸ் சார் ஒரு டவுட் சார். இப்போ ரேடியஸ் வந்து சர்க்கிள் வந்து ரேடியஸ்ல ஒன்னு எடுக்க சொல்றீங்க சார். அப்போ 0 எக்ஸுக்கு எப்படி சார் 0 எடுத்தீங்க? இல்லப்பா, எக்ஸ் ஆக்சிஸ். 1 angle 90 என்ன? 1 angle 90 a circle ஓட அந்த ஆரிஜின்ல இருந்து டிஸ்டன்ஸ் வந்து 1. எஸ் சார். இந்த x ஆக்சிஸ்ல இருந்து ஆங்கிள் வந்து 90. ஓகே. அப்போ y ஆக்சிஸ்ல தான் இருக்கும். ஓகே ஓகே சார். 1 angle 180 எங்க இருக்கும் சொல்லுங்க? 1 angle 1. இங்க இருக்கும். ரேடியஸ் 1, ஆங்கிள் வந்து 180. ஓகே. ஓகே சார். 1 angle 270 எங்க இருக்கும்? கீழே ரேடியஸ் இருக்கும் சார். கீழே இருக்கும். 1 angle 0 இது. ஓகே. அப்ப 1 ஓகே angle சார். 0 வந்து வெறும் 1. 1 angle 90 வந்து 1j. 1 angle 180 வந்து என்ன சொல்லுங்க? 1 angle 180 மைனஸ் 1 சார். -1 தான். -1 ஆ plus j0. வழியில போவே இல்லையே, ஆ மேல போலே. ஓகே சார். This சார் ஆ சார் ஆக்சுவலாக 1 angle 90ல வந்து நம்ம எப்படி எதனால சார் நம்ம எக்ஸ் ஜீரோன்னு நம்ம எடுத்தோம்? நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன். அது திருப்பி ஆ இன்னொரு இது போடுறேன். See, 1 இது ஆர் ஆங்கிள் தீட்டா. ஆர் ஆங்கிள் தீட்டான்னா என்னன்னு தெரியுமா? ஆர்னா அது சென்டர்ல இருந்து 6 தூரம் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் ஆர். ஆ தீட்டானா ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ் வாட் இஸ் தி ஆங்கிள்? ஓகே. ஓகே சார். So 1 angle 90 means what? It is at a distance of 1 from the origin and the angle is 90. அப்போ you will have to put from x axis 90 degree இங்க வந்துரும். And the distance is 1. ஓகே சார். ஓகே சார். So 1 angle 90 is this point. அப்ப x axis எவ்வளோ? What is x axis now? எக்ஸ் ஆக்சிஸ் 0 சார். 0. x axis 0. ஏன்னா இந்த பாயிண்ட்ல இந்த லைன்ல everywhere x axis 0. சார் ஆனால் டீட்டா வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல இருந்து தானே சார் போவோம். ஆனால் 1 angle 90 டிகிரிக்கு டீட்டா எடுக்கும் போது x axisல இருந்து 90 டிகிரி போனீங்கன்னா y axisல ஆமாம். வந்து சேர்ந்துரும்ல. அப்போ எக்ஸ் ஆக்சஸ் கணக்கு எடுக்கும்ல சார் அப்போ? ஆமா, y axis இப்போ y axisல ஒரு பாயிண்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆ சொல்லுவீங்க? இது என்ன சொல்லுவீங்க? What will you say this?
ஜீரோ கமா ஒய். 0, சம் வேல்யூ 3, ஆ 4 எப்படி வேணா இருக்கலாம். ஆமாம் சார். ரைட்டா? பட் ஆ ஒன் எஸ் சார். ஆங்கிள் 90னா இந்த டிஸ்டன்ஸும் 1. ஆ இப்போ 0, 1. ஓகே. ஓகே. எஸ் சார், புரியுது. So 0, 1 is written as 0 plus 1j. So 1 angle 90 na 1j. எஸ் சார். ஓகே சார். Okay. ஓகே சார். Now if you come at an angle of, suppose you come at an angle of 180. One angle 180. One angle 180, you have to come all the way here. This distance is yes, 1. This distance is 1. And the angle is 180. So what is this point? X-axis எக்ஸ் like ஆக்சிஸ் 1,0. minus 1, minus comma 1, 0. So is minus 1, 0 can be written as minus 1 plus T0. Yes, ஓகே sir. சார். Now come another 90 degree, 270 degree also. Come 270 degree. So what will மைனஸ் come ஜே here? பண்ணும். Ah, மைனஸ் 1j. 0, minus 1. So minus 1. Okay. சார் அப்போனா வந்து இது இப்போ 0, 90, 180, 270, 360 இதுக்கெல்லாம் வந்து நம்ம எங்கே வந்து முடியுதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். மற்ற ஆங்கிள் வந்து நம்ம ஜீரோவாக எடுத்துக்கணும்ல சார்? மற்ற ஆங்கிள் அந்த பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணுவீங்க. ஆ மார்க் பண்ணிட்டு x ஆக்சிஸ்ல எவ்வளவு இருக்கு, y ஆக்சிஸ்ல எவ்வளவு இருக்கு, you will have to find out. எஸ் சார். ஸோ இந்த கொஸ்டின்ல சோர்ஸ் வந்து 1 angle 90னா இட்ஸ் என்ன அதுக்கு பதிலா என்ன போடுவீங்க? 1j போடுவீங்க. ஆ கரெக்டா? Yes, கரெக்ட் sir. சார். இது வந்து அட்மிட்டன்ஸ். அதனால அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம் கரண்ட்டுக்கு. ஓகே. அட்மிட்டன்ஸ வோல்டேஜ் எல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணா you will get the current. So tell me what is IC? IC is equal to 0.25j into 1j. 0.25j into 1j. What is this? 0.25 into 1 is 0.25. J into j is j squared. J squared is minus 1. minus 1. So minus 0.25. Or சார் minus ஆக்சுவலாக எதுக்கு சார் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்? V by R தானே I. Current ஆமாம் சார். கண்டுபிடி. V/R தான் I. V into A வந்து I. 1 by R கொடுத்திருக்கிறது அட்மிட்டன்ஸ். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தான். ஆ minus 0.25. minus 0.25 வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா 0.25 angle 180 எழுதலாம். ஓகே சார். ஓகே. ஆ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எஸ் சார். ஆ சார் நம்ம அந்த -1 வந்து ஆங்கிள் 270 கூட எழுதலாம்ல சார் நம்ம? ஆங்கிள் 270 அதுக்கு வந்து J மைனஸ் ஜே வரும். இல்ல, மைனஸ் J வரும். 90 வந்து 1j, 180 வந்து -1, 270 வந்து -j. எஸ் சார், எஸ் சார். புரிஞ்சா? சார் அதான் சார் இப்போ 180, 270. புரியுதா? சார் இல்லை சார் இப்போ வந்து See, 180 வந்து நம்ம மைனஸ் மைனஸ் எடுக்கும்போது இது வந்து 1 plus j0 ங்க. 0 ஆ ஆங்கிள் 0னா 1 plus j0. ஆங்கிள் 90னா 0 plus j1. ஓகே சார். ஆங்கிள் 180னா -1 plus j0. ஓகே சார். ஆங்கிள் 270னா 0 plus 0 0 ப்ளஸ் plus minus j. எஸ் சார். ஓகே. அப்ப ரியல் பார்ட்ல வந்து இமேஜினரி 0, இமேஜினரி பார்ட்ல வந்து ரியல் பார்ட் 0.
புரியல. அதான் சார் இப்போ ரியல் பார்ட்ல ரியல் பார்ட் ஆக்சஸ் ஆனிச்சுன்னா வந்து ரியல் அவங்க பார்ட்னா வந்து எக்ஸ் பா, ரியல் பார்ட்னா எக்ஸ், இமேஜினரி ஆ பார்ட்னா ஒய். ஓகே சார். ரியல் பார்ட்ல இருந்துச்சுன்னா இமேஜினரி பார்ட் ஜீரோவா இருக்கும்ல சார் அப்போ? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தா இமேஜினரி பார்ட் ஜீரோ, ஒய் ஆக்சிஸ்ல இருந்தா ரியல் பார்ட் ஜீரோ. ஓகே சார். ஓகே. ஸோ நேரா ஆ ஆல்வேஸ் ஆங்கிள் ஜீரோனா அப்படியே அந்த நம்பர் போட்டலாம். 5 ஆங்கிள் 0னா 5, 5 ஆங்கிள் 90னா என்னது 5J, 5J 5 ஆங்கிள் 180னா -5. -5. சார் இப்போ ஆ இப்போ இந்த ஒன் சார் இப்போ எயிட்டி 5 நைன்டி ஆங்கிள் டூ டூ செவன்டி செவன்ட்டி -5J. ம், சொல்லுங்க. -5J. ஓகே சார். 270. ஆ என்னது பாலா, ஏதோ சொல்லிருந்தேன், யூ ஆர் டெல்லிங் சம்திங். சரி. இப்போ ஆங்கிள்லாம் 180 90 இப்படிதான் தருவாங்களா இல்லை 65 75 அது மாதிரி கூட தருவாங்களா சார்? திருவாரூர். ஓகே சார். அதுக்கும் அதுக்கு அதே அந்த மாதிரி தான் கண்டுபிடிங்களா சார்? அதுக்கு சார் வந்து அப்போ அதுக்கு வந்து எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும்ல சார் அப்போ அதுக்கு? காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகே சார். ஓகே. சார் எனக்கு அந்த டேன் மட்டும் ஒரு வாட்டி எடுக்கிறீங்களா சார் இப்போ? ஆ அந்த கிராஃப் டேன் எடுக்கும்போது எனக்கு நெட்வொர்க் எரர் ஆயிடுச்சு சார் அப்போ எனக்கு. நான் சொல்றேன் 1 மினிட். இந்த கொஸ்டின் முடிப்போம். ஐஎல் என்ன ஓகே சார். சொல்லுங்க, ஐஎல் என்ன சொல்லுங்க. இந்த வோல்டேஜ் இன்டூ இது ஆமாம் ஒன் சார். ஜே ஐஎல் இன்டூ -J1, J.1 என்ன வரும்? 1 × 0.1. சார் 0.1 சார். ஆ கரெக்டா வருது பாருங்க. செகண்ட் கொஸ்டின், செகண்ட் ஐஎல் வந்து எஸ் சார். 1J into -J into -J is -J². J is 1. So 0.1 into 0.1 angle 0. ஓகேவா? ஓகே ஓகே சார். சார். இங்க என்னது IR என்ன பாருங்க, 0.2 into 1J, 0.2J. எஸ் சார். 0.2J is what? 0.2 angle 90. ஆ ஓகே, இன்னும் 10 ஓகே மினிட்ஸ்ல சார். முடிஞ்சிரும். 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். ஓகே சார். எஸ். ஓகே. So you understood this problem, na? Voltage எஸ் எஸ் சார், control, சார். you are 100% just multiplying because it's in parallel. Just multiply it with the admittance, you will get the current. IC you found out, IL you found out, IR you found out. And this is a GATE 2025 ஒரு மார்க் கொஸ்டின். ஓகே சார். ஒரு மார்க் இது புரியுதா? ஆ So if they give, if suppose they are giving one some other angle, suppose they give suppose they are giving 2 angle 45, 2 angle 45. How will you draw it? சார் 45 will பிட்வீன் be எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் சார். so somewhere in the middle, this distance will be 2. எஸ் சார். This will be 2 sin 45. This will சார் be எப்படி சார் uh, எப்படி the சார் angle 2 சைன் 45 la, the angle 45. ஆ அது The x ஆப்போசிட்ன்றதுனால. opposite வந்து x/2, x/2 is equal to sin 45. ஓகே எஸ் சார். சார். X is equal to 2 sin 45. Okay. ஓகே சார். And what is this? ஓகே 2 cos 45. Suppose they give 2 angle 30 na, it will be real part will be 2 cos 30 plus j times 2 sin 30. Okay, cos 30 on the √3/2. So √3/2 into 2 is √3 plus sin 30 is half. 1/2 into 2 is 1 plus j, √3 plus j. Okay, ஓகே சார். understood? √3. சார் So ஆக்சுவலா இப்போ please tell.
சார் அந்த ஆங்கிள் போட்டீங்க சார் 45 டிகிரின்னு போட்டீங்க. ம் எக்ஸ் எக்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து அது வர்டிக்கலாக இருக்கு. வர்டிக்கலாக இருக்கிற அந்த இல்ல இதில் வந்து எக்ஸ்ன்னு டூ. போடலங்க, எக்ஸ்ன்னு போடல, ஜஸ்ட் தப்பு. ஒய்ன்னு போடணும் y சார் இப்போ. y is 2 sin 45, x is 2 cos 45. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார் அந்த டேன் மட்டும் எடுக்கிறீங்களா சார் அப்போ இது ஒரு ஓகே. வாட்டி? ஆ Suppose you are given 3 plus uh, 3 plus 6j. Then எஸ் this சார். angle will be, theta will be tan inverse of 6 by 3. That is what I'm saying. ஓகே சார். ஓகே சார். Okay. So 2 angle 45 இல்ல 3 plus j கொடுத்திருக்கு. 3 plus j has been given. So how will you find out? Root 3 plus j has been given. You have to find out in this form, in polar form. So a squared plus b squared. What is a squared plus b squared? Root 3 squared is A 3. minus 3 root 3 squared. Root 3 is a plus jb. What yes is a sir. squared? 3. What is b 3 squared? sir. 1. Root of 1. that is root of 4 is 2. So that is ida. ஓகே சார். Angle என்ன? Tan inverse of the imaginary part by real part. 1 by root 3. Tan inverse of 1 by root 3 is 30. எஸ் சார். So if you want to find find this form, polar form, you will have to just take root of a square plus b squared. You will get the magnitude. Tan inverse of imaginary by real part, you will get the angle. Okay. சார் நம்ம கிராஃபிக்கலாக இந்த √3 வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியாதுல்ல சார் நம்மளால? பண்ண முடியும். பண்ண முடியுமா? The root 3 is a real number. எஸ் சார், ரியல் நம்பர்ஸ். Okay. ஓகே சார். So I think no 4 minutes are good. Should we go to the next problem or we'll meet tomorrow? சார் அந்த இது மட்டும் டேன் மட்டும் எடுக்கிறீங்களா சார் ஒரு வாட்டி? அந்த எஸ். Okay. So now you are having one point. A comma B. Okay. ஓகே சார். You have to find this angle theta. ஓகே What சார். is this? What is this? பி. B. What is this? ஏ. A. இது B, இது A. ஆமாம் சார். What is B by A? Opposite by பி பை adjacent. ஆப்போசிட் பை ஏ. சார் ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். So this is tan theta. டேன் தீட்டா. Theta is tan inverse of B by A. பி பை. What is this Ah. radius? This distance R is equal to root of A squared plus B squared. ஓகே சார். Okay. ஓகே சார். So ஓகே சார். you'll have to understand this for AC analysis. For AC analysis, you'll have to know what is rectangular form, what is polar form, what is admittance, what is how will you represent capacitance in terms of impedance, in terms of admittance, how will you represent inductance in terms of impedance and admittance. Once you know that, just simply instead of resistance, you will put impedance. V by R, instead of V by R, you will put V by Z. சார் அட்மிட்டன்ஸ்ன்றதும் கண்டக்டன்ஸ்ன்றதும் ஒன்று தானே சார்? Conductance வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி, அட்மிட்டன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸா கூட இருக்கலாம். ஓகே சார். அப்போனா கண்டக்டன்ஸ் டிசியில் சொல்கிறோம், அட்மிட்டன்ஸ்ன்றது வந்து ஏசியில் சொல்கிறோம் இல்லை சார்? எஸ் கரெக்ட். ஓகே சார். ஓகே. So we'll okay, meet sir. tomorrow.
இந்த ரெக்கார்டிங் என்ன ஷேர் பண்ண. எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். சார்.